தேர் போடுங்க சார். இங்க பெரிய விட முன்னாடி இல்ல இல்ல இந்த ஒரு சேர் போடுங்க. அது வந்து தள்ளி அவர் முன்னாடி ஐயா முன்னாடி உட்கார்ந்தீங்க. மைக்கு எடுத்துறாங்க. படி சார் ரெண்டு பேரும் உட்கார்ந்து. தனியா கேட்குங்க. நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு சேர் போடுங்க. பாட்டில் அப்படியே கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறேன். கொஞ்சம் மெதுவா கூப்பிடுவாங்க. ரொம்ப வயசா இருக்கு. தந்தியன மைக் பின்னாடி தம்பி வயசுல நம்மளுக்கு 70 75 அப்பா மைக் வச்சிருங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுங்க. மோட்டார் வெளிச்சம் ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் தென் மாநில லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், புக்கிங் ஏஜென்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இவர்களுக்கு இந்தியா முழுவதும் ஏற்படுகின்ற விபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், வாகன திருட்டு, வழிப்பறி, கொலை கொள்ளை இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற இவர்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து வருகின்றனர். அடுத்தது சாலை பாதுகாப்பு, விபத்து குறித்த விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் சுங்க கட்டணம் வசூலிப்பதை ஆண்டுக்கு 2 முறை ஏற்றியும் 50% சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதை அனைவரும் அறிந்தது. சரியான கட்டமைப்புகள், டாய்லெட், டார்மெட்ரி உள்ளிட்ட வசதிகள் சுங்கச்சாவடி அருகில் இல்லை. இருந்தும் பராமரிப்பது இல்லை. பசுமை மரங்கள் வைக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் சொல்கின்றது. அதையும் ஏற்கத்தக்க வகையிலே செயல்படுவது இல்லை. ஆண்டுக்கு 2 தடவை சுங்க கட்டணம் ஏற்றுவதால் காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்காமல் கட்டண வசூல் இல்லை. பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா முழுக்க 1000 இடங்களிலே நெடுஞ்சாலைகளுடைய விபத்தை தவிர்ப்பதற்காகவும் நெடுஞ்சாலையுடைய போக்குவரத்தை குறைக்கவும் பொதுமக்களுடைய நலனுக்காகவும் 1000 இடங்களில் கனரக வாகனங்கள் நிறுத்தும் பார்க்கிங் டெர்மினல்ஸ் 6 மாதத்திற்கு முன்பு அறிவித்தார். அதை உடனடியாக மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். காலாவதியான சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அகற்ற வேண்டும். பார்டர் செக் போஸ்ட் எல்லை சாவடிகளை மகாராஷ்டிரத்திலும் பிற மாநிலங்களிலும் பார்டர் செக் போஸ்ட் என லஞ்ச லாவணியத்தை ஊக்குவிக்கின்ற லாரி தொழிலை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்துகின்ற இந்த பார்டர் செக் போஸ்ட் உடனடியாக நீக்க வேண்டும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலே இன்றைக்கு துறைமுகங்கள் உள்ளது, பல கம்பெனிகள் உள்ளது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி குடோன்கள் உள்ளது, மருந்து தொழிற்சாலைகள் உள்ளது, பல்வேறு முக்கியமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன.
பகுதி போக்குவரத்து நெரிசல் இருந்த பகுதியிலே 15 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வைக்கிறோம். இன்றைக்கு நேற்று 15 இடங்களிலே 25 ஏக்கர் பரப்பளவிலே இந்த 4 மாவட்டங்களிலே கனரக வாகனங்கள், சிறிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு உடனடியாக பார்க்கிங் டெர்மினல்ஸ் ஏற்படுத்தி தர வேண்டும். இதை தமிழக அரசின் கவனத்திற்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கனிவோடு பரிசீலித்து இந்த பார்க்கிங் டெர்மினல் டார்மெட்ரி அவர்களுக்கு கேபின் வசதியோடு வாகன ஓட்டுநர்கள் உறங்குவதற்கு இப்படி வசதிகள் இருந்தால் விபத்துக்கள் குறையும், நெடுஞ்சாலைகளிலே போக்குவரத்து நெரிசல் குறையும், நெடுஞ்சாலைகள் ஓரங்களிலும் சர்வீஸ் சாலைகளிலும் கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவது வெகுவாக குறைக்கப்படும். இதன் மூலம் போக்குவரத்து நிலைமை நெடுஞ்சாலையிலே சீராகும். இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நல்ல செயல்களைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சரக்கு போக்குவரத்தின் வாயிலாக தடையற்ற சரக்கு போக்குவரத்து நிகழும் பொழுது மத்திய மாநில அரசுகளுடைய வருவாய் பெறும். இதனால் இதை உடனடியாக மத்திய அரசு 1000 இடங்களிலும், மாநில அரசு இந்த 4 மாவட்டங்களில் உடனடியாக 15 இடங்களிலும் டிராக்டர் மில்ஸ் ஏற்பாடு செய்யும். அடுத்ததாக 15 ஆண்டு காலமாக இந்த தொழிலிலே 30 விழுக்காடு டிரைவர்கள் பற்றாக்குறை. இது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், ஆளுகின்ற அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். இதை எப்படி சரி செய்வது என்று சொன்னால், உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், இப்ப லைலாண்ட், டாடா, எந்த நிறுவனங்கள் சேர்ந்த மாதிரி கம்பெனிகள் பல பயிற்சி பள்ளிகளை உருவாக்கி, இப்ப நாமக்கல் ஒரு பயிற்சி பள்ளி இருக்கு, ஒசூர்ல இருக்கு, சென்னையில மிக ஒரு விசாலமான இடத்துல ஒரு 100 ஏக்கர்ல கும்படிப்பள்ளி இருக்கு. இந்த மாதிரி இந்த 4 மாவட்டங்கள்லையும் மிகப்பெரிய பயிற்சி பள்ளிகளை அதை உருவாக்கி அதை நான் கூட மெயின்டைன் பண்றது கூட தயாராகணும். மோட்டார் வெளிச்சம், தரமான டிரைவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க கொடுத்த இந்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, விபத்து கொடுத்த விழிப்புணர்வால இன்னைக்கு 4 டிரைவர்கள் மேக்சிமம் விபத்துக்களை குறைச்சிருக்காங்க, சாலை பாதுகாப்பை கடைபிடிக்கிறாங்க, மோட்டார் வாகன சட்ட விதிகளை அவர்கள் மனதுக்குள்ள தேங்கி வச்சு இன்னைக்கு இந்தியா பூரா பயணிக்கிறாங்க. மது அருந்துவது இன்னைக்கு லாரி டிரைவர்கள் மத்தியில் மிக 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 குறைவு. இதை இந்த மோட்டார் வெளிச்சம் செய்து காட்டியிருக்கிறார். இன்னும் எங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவுகின்ற வகையிலே நம்முடைய மாண்புமிகு தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்றாங்க, விபத்து குறையும். விபத்து குறையணும்னா எல்லோரும் சேர்ந்து அதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யணும். இது ஒரு விதம். அதே மாதிரி நாங்கள் டோல்கேட்டுக்கு என்ன சொல்றோம், முன்னாடியே ரெவன்யூ. இப்ப நீங்க காருக்கு சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 3-4 மாசத்துல காருக்கு மாசத்துக்கு 3000 ரூபாய் செலுத்தினா இந்தியா முறை போகலாம். வருஷத்துக்கு 3000 ரூபாய் செலுத்தினா இத்தனை ட்ரிப்ஸ் இந்தியா முழுக்க பயணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திலிருந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே திட்டத்தை கனரக வாகனங்களுக்கு ஏன் செயல்படுத்தக்கூடாது? நாங்க இன்னொன்னு முன்னாடியே கட்டுறோம். எப்படி நேஷனல் பெர்மிட் டாக்ஸ் கட்டுறோம், ஸ்டேட் டாக்ஸ் கட்டுறோம், டோல் கட்டுறோம், அதே மாதிரி இன்சூரன்ஸ் கட்டுறோம். அனைத்து வரிகளும் முன்கூட்டியே கட்டக்கூடிய ஒரு தொழில் எதுன்னு சொன்னா மோட்டார் தொழில் தான் சார். மீது தொழில் பூராமே சேல்ஸ் பண்ணி தான் கட்டுவாங்க. சேல்ஸ் டாக்ஸ் இப்ப ஜிஎஸ்டி விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டுவாங்க. விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட வாங்கி இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னா பில்லு கொடுக்குறீங்க, அந்த டாக்ஸ் வாங்கி தான் அங்க கட்டுவாங்க. ஆனால் இந்த மோட்டார் தொழில் மட்டும்தான் முன்கூட்டியே எல்லா விதமான டாக்ஸ்களையும் 3 மாதத்திற்கு முன்பாக செலுத்தணும். இதை மத்திய மாநில அரசுகள் முழுமையா உணரணும், புரியணும். எல்லா ஐஏஎஸ் ஆபீசரும் உட்கார்ந்து பேசணும். இதெல்லாம் இதனால என்னன்னா பொருளாதாரம் உயரும்.
இப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம் சார். இங்க தமிழக அரசு போக்குவரத்து வாகனங்கள் இருக்கு, பஸ் இருக்கு. நீங்க அப்பப்ப ரேட்டை ஏத்துறீங்க, இருந்தும் நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்றீங்க, பல கோடி. சரிங்க, அதுக்கும் சற்று கீழே உள்ள தொழில் இந்த லாரி தொழில். அப்ப எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் சார்? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ரெமெடி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்ல இருந்து அந்த சப்சிடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க பணத்தை. எங்களுக்கு யார் சார் தருவாங்க? நாங்க உழைச்சாதான். விவசாயமும் இந்த மோட்டார் தொழிலும் முதுகெலும்பு, பேக் போன் ஆஃப் இந்தியா. சரிங்க, நீங்க பஸ்ஸுக்கு பேசஞ்சரை கொண்டு போறதுக்கே உங்களுக்கு நஷ்டமாகுதுன்னா, நாங்க இந்தியா பூரா இரவு பகல் பாராமல், கண் உறங்காமல், ஊர் உறங்கும் உள்ளம் உறங்கும், நாங்க உறங்க மாட்டோம். ஏன்னா எந்த டிரைவர் எந்த நேரத்துல ஹிமாச்சல் இருந்து போன் பண்றாரா, மகாராஷ்டிராவுக்கு போன் பண்றாரா, மத்திய பிரதேசத்துக்கு போன் பண்றாரா, அவங்களுடைய பாதுகாப்பு என்ன, வழியில என்ன, இவ்வளவு தாங்கிட்டு நாங்க தொழில் செய்யறோம். எங்களுக்கு எப்படி மிச்சமாகும்? அதனாலதான் நாங்க சொல்றோம் சார், கோழி முட்டை உற்பத்தி செய்யறான், அவங்க வந்து கோழி முட்டையை ரேட் நிர்ணயம் பண்றாங்க 5 ரூபாய் 50 பைசா. இப்ப நம்ம மாமா பேர் மாமா சொன்னாங்க, நேற்று கூட இறைச்சி கடையில 900 ரூபாய் கிலோ வந்துடுறாங்க. ஒரு மீன் சந்தையில வவ்வால் இவ்வளவு மீன், வஞ்சரம் இவ்வளவு, இந்த மீன் இவ்வளவு ரேட்டுன்னு அவங்க போர்டு வச்சிருக்காங்க. விவசாயிகளுடைய விளைபொருட்கள் கோயம்பேடுக்கு வருது, வணிகர்கள் இன்னைக்கு ரேட்டை தீர்மானம் பண்றாங்க. டேபிள்ல ஒரு வச்சிருக்காங்க இல்லையா சார்? வச்சிருக்காங்க. அப்ப நாங்க எத்தனை காலத்துக்கு நஷ்டப்பட்டு தொழில் செய்ய முடியும்? அதனாலதான் சொல்றோம், நாங்க ஒரு ரேட்டை பிக்சேஷன் பண்றோம் இந்தியா முழுக்க. அதை நீங்க அங்கீகாரம் பண்ணுங்க. இப்ப ஆட்டோவுக்கு அங்கீகாரம் பண்ண போறீங்கல்ல, அதுதான் நான் கேட்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் சார். இதனால வந்து பொதுமக்களுக்கு லாபம், இன்னும் விலை குறையும். அதனால இந்த ரேட் பிக்சேஷன், இப்போ வந்து வாடகையினுடைய நிர்ணயம், இதுதான் என்னுடைய மெயின் அஜெண்டா. அதுதான் இன்னைக்கு மோட்டார் வெளிச்சத்தினுடைய இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துல இருந்து, தென் மாநிலங்கள் இருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தொழில் செய்ய முடியாத நிலை. எங்களுக்கு வந்து மத்திய அரசு, மாநில அரசு மேல நாங்க வந்து அரசியல் போர்வை போத்தோம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது. ரைட்டுங்களா? எங்களுக்கு வந்து வாடகை கட்டுப்படியாது. ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வாடகையோ அந்த வாடகை. செலவினங்கள் பார்த்தா 110%, வருவாய் பார்த்தா 70%. அதனாலதான் இப்ப நான் தொழில் செய்யணும். இல்ல சரி சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட உங்ககிட்ட நாங்க லாரியை கொடுத்துருவோம். இன்னைக்கு 1 கோடி லாரி வந்து கனரக வாகனங்கள் இந்தியா முழுக்க நாங்க படிச்சிடறோம் சார். நீங்க எங்களுக்கு மாச வாடகை கொடுக்கும், உங்ககிட்ட சப்ளா ரேட்டா ஓட்டும். புரியுதுங்களா? அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க உங்களுக்கு பஸ்ஸுக்கு ஸ்டேட்ல ஓட்டுறதுக்கே நஷ்டம் வருது. எல்லா ஸ்டேட்ல தான் சொல்றாங்க, நான் தமிழ்நாடுக்காக சொல்றேன். தமிழ்நாடு பஸ், ஆந்திரா பஸ், கர்நாடகா பஸ், இன்னும் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் கட்டணம் கூட, தெலுங்கானாவில் கூட, கர்நாடகாவில் கூட, மகாராஷ்டிராவில் அதை விட கூட, எல்லாத்தையும் விட குறைவு தமிழ்நாடு தான். இருந்தாலும் நீங்க பஸ் ரேட் எல்லா மாநிலங்களும் ஏற்றியோ நஷ்டம் வருதுன்னு பல கோடி நஷ்டம் ஆகுது. அப்ப நாங்க அதை விட சற்று கீழே இருக்கக்கூடிய லாரி தொழில நாங்க வந்து போலீஸ், நாங்க வந்து காவல்துறையை பார்க்கணும், ஆர்டிஓ பார்க்கணும், பார்டர் செக் போஸ்ட் பார்க்கணும், வழியில பார்க்கணும், போறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் பார்க்கணும். இத்தனையும் பார்த்து என்ன மிச்சமாகும்? அதுதான் இப்ப நாங்க வந்து மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையில தள்ளப்பட்டு விட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த இளைஞர்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டிகிரிஸ் படிச்சு, எல்லாம் படிச்சு, பெரிய படிப்பு படிச்சு தொழிலுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லி இந்த அவங்களே கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த தொழிலை இன்னும் நிறைய இதனுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஆன்லைன் வழக்குகள், இந்த ஆன்லைன் வழக்குகள் வந்ததுக்கு அப்புறம் லாரி ஒரு பக்கம் இருக்கும், டார்கெட் வசூல் பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்ல தான். இந்த ஆன்லைன் அபராதங்கிறது நிரபராய் தண்டிக்கப்படுகின்றான், குற்றவாளி தப்பித்து விடுறான். நாங்க வழக்கு போடவே நான் சொல்றேன், அந்த வழக்கு போடுங்க. பழைய மாதிரி ஆவணங்களை சரிபார்த்து, லாரிகள்ல டாக்குமெண்ட் சரிபார்த்து செஞ்சு, அதுக்கு எந்தெந்த ஒரு பாயிண்ட் வைங்க, ரெகுலேஷன் பாயிண்ட், இந்தந்த இடத்துல வாகனங்கள் தணிக்கை செய்வாங்க. எங்க பார்ப்பீங்க? சென்னைக்குள்ள பாத்துங்க. இப்ப வந்து எங்க இடத்துல போனாலும் அங்க ஒரு 10 ஒரு 100 அடி தூரத்துக்கு இந்த காவல்துறை அரசு. இதனால என்ன ஆகும்? சென்னைக்கு வர்றதுக்கே வட மாநிலத்திலிருந்து வர்றவங்க பயப்படுறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் சென்னை என்ன ரொம்ப பயப்படுறாங்க. இந்த போக்கு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும்.
அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள் வேகமாக போகுது, கார்கள் வேகமாக போகுது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், அது ஒரு குறிப்பிட்டது. ஆனால் எந்த விபத்து ஏற்பட்டாலும் அந்த விபத்தை சரியாக சிசிடிவி போட்டோ எல்லாமே சரி பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் யார் மேல தவறு, யார் விபத்து ஏற்படுத்துறாங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி தான் வழக்கு போடுறோம். இதுதான் ஜனநாயகத்தோட சட்டம். ஆனால் இங்க என்ன செய்யப்படுது? பெரிய வண்டி எது? லாரி. லாரி மேல குற்றவாளி. அதனாலதான் லாரி நிறைய ஆக்சிடென்ட் பண்ணிருக்குன்னு ரிப்போர்ட்ல வருது. இதுதான் இந்தியா முழுக்க. எதுக்குன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். அப்ப பெரிய வாகனம், இப்ப பெரிய ஆளு, சாதாரண ஆளு அப்போ பண்ண பெரிய ஆள் தான் அடிச்சது, அப்ப பெரிய வாகனம் தான் விபத்து ஏற்படுது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 25 ஆண்டு காலமா சந்திச்சுக்கிட்டு வரோம். இதை உடனே ஆய்வு செய்யணும். எந்த வாகனம் இப்போ 2 வீலர் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா, கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா, வேன் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா, யார் தவறு செய்தவர்களை தண்டிக்கப்பட வேண்டும். அது பெரிய வாகனமா, சிறிய வாகனமா, இருசக்கர வாகனமா என்பதை வைத்து நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. ஆதாரங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மோட்டார் வெளிச்சம், ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் இன்றைக்கு இந்த தீர்மானத்தில் கொண்டு வந்துருக்கோம். தமிழகம் முழுவதும் 78 சுங்கச்சாவடி இருக்கு. அதே மாதிரி சுங்கச்சாவடிகள் அடிப்படை வசதிகள், சாலையோரங்கள் மரங்கள் நடணும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்யணும், சாலைகளுடைய தரத்தை மேம்படுத்தணும், குண்டும் குழியுமான சாலைகளை உடனுக்குடன் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, NHAI அத்தாரிட்டி உடனே பார்க்கணும். அதே மாதிரி பாலங்கள், அதே மாதிரி எந்த இடத்துல விபத்து நடக்குது அங்க எல்லாமே அந்த இடத்துல போர்டு வைக்கணும், சைன் போர்டு வைக்கணும். இதெல்லாம் செய்யணும். செய்யாம விபத்தை குறைக்கணும்னா அது நடக்காது. அது மத்திய அரசு உடனடியாக இந்தியா முழுக்க இவ்வளவு டோல்கேட் வசூல் பண்றீங்க, பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வசூல் பண்றீங்க. அப்ப அந்த பொதுமக்களுக்கு, அந்த லாரிகளுக்கு, பேருந்துகளுக்கு, அந்த பயணிக்கின்ற அத்தனை பேருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, ஒரு விபத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அந்த நேரத்தில் எந்த இடத்துல விபத்து ஏற்படுத்துறது கண்காணிக்கிறது, இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் அடுத்த சுங்கச்சாவடிக்கு அவங்க மொபைல் வேன் வச்சுக்கிட்டு ரோந்து போகணும். ஒவ்வொரு சுங்கச்சாவடி தான் அவங்களுடைய வேலை. இந்த சுங்கச்சாவடியில இருந்து அடுத்த சுங்கச்சாவடிக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டாலோ, ஏதாவது டிராபிக் ஜாம் ஆனாலோ, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ, எது வந்தாலும் இந்த சுங்கச்சாவடியில இருந்து அடுத்த சுங்கச்சாவடிக்கு பராமரிப்பு பணிகள் அத்தனையுமே அவங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள். இதை எங்க பின்பற்றுறாங்க? அதை பின்பற்றாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இதெல்லாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள். எடுத்த உடனே லாரிகள் மட்டும்தான் அந்த இமேஜ் பில்டிங், அந்த இமேஜ் பில்டை பத்தி ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை நான் கொண்டு வரேன். இப்போ 78 சுங்கச்சாவடி இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் முடிஞ்சு காலாவதியாகி இன்னும் ரன் ஆகுது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை வாகனம் போது, எவ்வளவு வசூலா? பொதுநல வழக்கு தொடுத்திருக்காங்க. எங்களை போன்ற சங்கங்கள் போராடி இருக்கிறோம். வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொன்னாலே என்ன நடக்குது? அங்க லஞ்ச லாவணி நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் முக்கியமானது. காலாவதி சுங்கச்சாவடி அகற்றல, ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெவன்யூ வருது, எந்தெந்த செலவினங்கள் வர வேண்டும் என்னங்கிறத அதை வெளிப்படையாக அறிவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அங்க தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நாங்க சொல்றோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்ப நாங்க பிஃபோர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டோல் ஃபீஸை கட்டிட்டோம்னா, டோல்கேட் சார்ஜ் கட்டிட்டோம்னா, இதுல வெளிப்படை எங்க கரப்ஷன் பண்ண முடியாது. 1 ரூபி நோ கரப்ஷன். செலவு மிச்சமாகும். மத்திய அரசாங்கத்துக்கு எப்படி ஜிஎஸ்டில வசூல் பண்றாங்க அந்த மாதிரி பணம் வரும், கண்டிப்பாக வரும். இதுதான் நாங்க சொல்றோம். இதுதான் 10 வருஷமா சொல்றோம். ஓகே, நன்றி சார். நன்றி.